எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம போன கிளாஸ் என்ன படிச்சோம்னு அது ஒரு குயிக் ரீகேப் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன புதுசா படிக்கலாம்னு பார்க்கலாம் இல்லையா? ஸோ போன வாட்டி என்ன படிச்சோம்னா நம்ம இந்த டிசிஹெச் அண்ட் சிஹெச் எங்க எழுதுறதுன்னு பார்த்தோம். சி டிசிஹெச் அதுக்கு முன்னாடி நம்ம சிகே ரூலும் பார்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சிகே க இதுவும் க சவுண்ட் கொடுக்கும், இதுவும் க சவுண்ட் கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? க சவுண்ட் வர முன்னாடி யார் வரா, எந்த வவல் வரா? அதாவது ஷார்ட் சவுண்ட் வருதா? ஷார்ட் சவுண்ட்னா என்ன நம்ம இங்க பார்த்துருக்கோம். லாங் சவுண்ட் என்னன்னு நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஷார்ட் சவுண்ட் எ இ அ அ ஏ இ ஐ ஓ யூ. இதை நான் ஒவ்வொரு வாட்டியும் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு, ஸோ தட் உங்களுக்கு ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்ட் நல்லபடி தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது ஷார்ட் சவுண்ட் அ இந்த மாதிரி சவுண்ட் வந்தா இந்த சிகே எழுதணும். ஓகேங்களா? லாங் சவுண்ட் ஈ ப ஈ க பீக். அப்போ டபுள் வவல் வரும் போதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஈ தான் சொல்லும் அது பீக். அதனால தான் நம்ம இந்த க எழுதணும். கான்சனன்ட் கான்சனன்ட் வந்தாலும் நம்ம இந்த க தான் எழுதணும். இது ஒரு கிளாஸ்ல பார்த்துடணும். போன கிளாஸ்ல இதை பார்த்தோம். டிசிஹெச், அதாவது டிசிஹெச்சும் சிஹெச்சும் ரெண்டுமே ச சவுண்டு தான் கொடுக்குது. அப்ப நம்ம எப்போ எந்த ச எழுதணும்? இந்த ஷார்ட் சவுண்ட் வந்தா டிசிஹெச் எழுதணும், லாங் சவுண்ட் வந்தா சிஹெச் எழுதணும், இல்ல கான்சனன்ட் வந்தாலும் சிஹெச் எழுதணும். இது கிளியரா? போன கிளாஸ்ல நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருந்தோம். வேர்ட் பால் ஆக்டிவிட்டியும் இந்த இதுல பண்ணோம் நம்ம, டிசிஹெச்சும் சிஹெச். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே ஷார்ட் சவுண்ட் வந்தாலே, ஷார்ட் வவல் சவுண்ட் வந்தாலே, அதாவது ஷார்ட் வவல் சவுண்ட் என்னது? எ இ ஆ அ இந்த சவுண்ட்ஸ் வந்தாலே நீங்க இந்த இந்த கே கே எழுதக்கூடாது, இந்த க சி கே ரெண்டு கவும் எழுதணும். அதே மாதிரி ஷார்ட் சவுண்ட் வந்தாலோ ச என்ற சத்தம் சிஹெச் ச என்ற சத்தம் வந்தா டிசிஹெச் ஸ்பெல்லிங் தான் எழுதணும். இதை கூட நம்ம பார்த்தோம். மூணா வரும்போது அதுக்கு பேரு ட்ரயகிராஃப், ரெண்டா வரும்போது அதுக்கு பேர் டயகிராஃப். கரெக்டா? ரைட். ஸோ இப்போ நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி சாக், ஓகேங்களா? லிக், கிளிக், இந்த மாதிரி டிக். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது இதெல்லாம் ஷார்ட் சவுண்ட் வர்றதுனால சிகே வந்தது. இங்க வந்தோம்னா இங்க இங்க கான்சனன்ட் வந்திருக்கு, அதனால இந்த க எழுதியிருக்கோம். நம்ம இப்படி எழுத மாட்டோம், இது தப்பு. ஏன்னா இங்க யார் வந்திருக்கா? கான்சனன்ட் வந்திருக்கா. அதே மாதிரி இங்க லாங் சவுண்ட் வந்திருக்கு, அதனால இங்க நம்ம க க இந்த க தான் எழுதுவோம், இந்த க எழுத மாட்டோம். ஸோ சேம் திங் வித் ச ச சன்ற சத்தம் வரும்போது டிசிஹெச் ஸ்பெல்லிங்கும் இருக்கு, சிஹெச் ஸ்பெல்லிங்கும் இருக்கு. நம்ம கான்சனன்ட் வந்தா சிஹெச் எழுதணும், லாங் வாவல் வந்தா சிஹெச் தான் எழுதணும். நம்ம இப்படி எழுதுறது இல்லை, இப்படி எழுதுனா தப்பு. இதுதான் கரெக்ட். ஏன்னா இங்க யார் வந்தா? லாங் சவுண்ட் வந்தா. ஸோ கிளியரா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு இதே மாதிரி ஷார்ட் சவுண்ட் அண்ட் லாங் சவுண்ட்ல இன்னொரு ஸ்பெல்லிங் ரூலும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு புதுசான இது கத்துக்க போறோம். இது கிளியரா? கிளியர்னா டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. சென்ட் மேரிஸ் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல தட் உங்களுக்கு இது கிளியரா இருக்குன்றது. அப்போ நான் அடுத்ததுக்கு போறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா ரிப்பீட்னா ஆறுன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ரிப்பீட்னா ஆறுன்னு டைப் பண்ணுங்க, கிளியர்னா சின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதே ரூல் வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு புதுசான ஒரு இது பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் ஜ ஜ ஜ. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்னது? ஜே என்றதுல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் ஜ ஜ ஜ ஜ அப்படின்றது போது எப்படி வீலியும் எண்ட் ஆகுதோ அதே மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன். இப்ப நீங்க சொல்லுங்க மேம், ராஜு தாஜு இதெல்லாம் ஜல தானே முடியுது மேம், என்ன மேம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா இதெல்லாம் பெயர். இதெல்லாம் நேட்டிவ் ஸ்பீக்கர். நேட்டிவ் ஸ்பீக்கர்னா இங்கிலீஷ் பேசுறவங்க இந்த பெயர் எல்லாம் வைக்கிறது இல்லை, நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதனால ஜல முடியுது.
பட் அவங்களோட வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜேல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு எழுதணும், கேஜ்னு எழுதணும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, சிஏஜிஇ இப்படி தானே எழுதுறீங்க. அப்போ சிஏஜி ஏ இதுதான் வந்து அந்த ஜ சத்தம் போடுது. கரெக்டா? ஜிஇ தான் வந்து ஜ சத்தம் போடுது. இன்னொரு வேர்டு கொடுக்குறேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ்னு எழுதணும். ஃப் ர் ஏ ஜ ஜன்னு சொல்லும் போது டிஜிஇ எழுதுறீங்க. இந்த டிஜிஇ தான் ஜ சத்தம் கொடுக்குது. புரியுதுங்களா? இந்த டிஜிஇ தான் ஜ சத்தம் கொடுக்குது. இந்த ஜிஇ தான் ஜ சத்தம் கொடுக்குது. ஸோ எப்போ எல்லாம் ஜல முடியுதோ நீங்க ஒன்னு ஜிஇ எழுதணும், இல்லாட்டி டிஜி எழுதணும். இது கிளியரா? ஓகேங்களா? இப்போ எப்போ டிஜி எழுதணும், எப்போ ஜியூனா இது மாதிரிதான் இப்ப நம்ம பண்ணோம் இல்லையா, கவும் சோவும் எப்படி கத்துக்கிட்டோமோ அதே ரூல் தான் இங்கேயும். ஷார்ட் சவுண்ட் வந்தா டிஜிஇ எழுதுவீங்க, லாங் சவுண்ட் வந்தா ஜிஇ எழுதுவீங்க. கிளியரா? நான் போர்டை ரப் பண்ணி எழுதி காமிக்கவா? ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் ஜர்ன் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எழுதிக்கோங்க. இந்த ரெண்டு ஜ சத்தம், ஜிஇ வந்து ஜ சத்தம், டிஜிஇ வந்து ஜ. ஸோ எப்பெல்லாம் ஜ சத்தம் கேட்குதோ அப்போ ஒன்னு ஜிஇ போடணும், இல்லாட்டி டிஜிஇ எழுதணும். இப்போ எப்போ இதை எழுதணும்ன்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். கிளியரா? எஸ். கேன் ஐ கோ டு த நெக்ஸ்ட்? எஸ். Is getting shabbier. 1 minute. Right. Taking some water to wipe it. Right. This is looking better. Right. So நம்ம பார்த்து கத்துக்கலாமா? நம்ம வேர்ட்ஸ் பார்க்கலாமா? Let's do it. Okay. Yes. So நம்ம என்ன பார்த்தோம்? டிஜிஇ இல்ல ஜிஇ. இப்ப இதே மாதிரிதான் எப்படி நம்ம சிகேவும் டிசிஹெச் எல்லாம் கத்துக்கிட்டோம் இல்லையா, அது மாதிரி டிஜிஇ அப்படின்னா இது என்ன சவுண்ட்? இது ஜ சவுண்ட். இது கூட ஜ சவுண்ட். ஓகே, கரெக்ட், காட் இட். ஸோ நம்ம என்ன கவனமா இருக்கணும், எப்போல்லாம் ஷார்ட் சவுண்ட் இ வருதோ அண்ட் ஜல முடியுதோ நம்ம இந்த டிஜி தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வேர்டு கொடுக்குறேன் உங்களுக்கு, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, நீங்க எழுதுங்க பார்க்கலாம். ஹியூஜ், ஹியூஜ் எழுதுங்க, இல்ல கேஜ் எழுதுங்க பார்க்கலாம். கடகடன்னு எழுதுங்க பார்க்கலாம். கேஜ், ஐ மீன் ஹியூஜ், அதெல்லாம் நம்ம ஷார்ட் சவுண்ட் பார்த்துக்கலாம். இங்க நம்ம டிஜி எழுதலாம். ஓகே, ஜட்ஜ் எழுதுங்க. ஜட்ஜ், ஜ இந்த சவுண்டு. ஓகேங்களா? ஜ ஜ. இப்ப ஜ இப்படியா எழுதுறோம் நம்ம? ஜ அஜ் இப்படியா எழுதுறோம்? நோ, ஜ சவுண்ட் வரும்போது நம்ம என்ன எழுதுறோம்? டிஜி எழுதுறோம். ஸோ இந்த இதுதான் வந்து இந்த ஜ சத்தம் கொடுக்குது. அடுத்தது ஒரு வேர்டு எழுதுங்க பார்க்கலாம். எட்ஜ், எட்ஜ் எழுதுங்க. எ எ எ எ ஜ ஜ ஜ ஜ. அப்ப ரெண்டு ஒலி தான் கேக்குது, ஒண்ணு ஏ கேக்குது, இன்னொன்னு ஜ ஜ ஜ ஜ கேக்குது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏ எழுதுவேன், அப்புறம் ஜ ஜ. இப்படி எழுதுறோம் நம்ம எட்ஜ்? இல்ல, நம்ம என்ன பண்றோம், எட்ஜ் எப்படி எழுதுறோம்? எட்ஜ் எப்படி எழுதுறோம்? ஏ ஜ இப்படிதான் எழுதுறோம். கரெக்டா? ஸோ நம்ம எட்ஜ் இப்படி எழுதுறோம். ஸோ இந்த ஜ தான், இதுதான் வந்து அந்த ஜ சத்தத்தை கொடுக்குது. இங்க பாருங்க, ஒன்னு ரெண்டு, ரெண்டு ஒலி தான் இருக்கு, 2 சவுண்ட்ஸ் இருக்கு. பட் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4, 4 லெட்டர்ஸ் இருக்கு. 4 லெட்டர்ஸ் எழுதணும். ஓகே, ரெண்டே சவுண்ட்ஸ் தான் இருக்கு, ஒன்னு ஏ ஒன்னு ஜ. எட்ஜ், எட்ஜ் ரெண்டு சவுண்ட் இருக்கு, பட் 4 லெட்டர் இருக்கு. ஓகேங்களா? கிளியரா உங்களுக்கு? இன்னொரு வேர்டு தரேன், எழுதுங்க பார்க்கலாம். லெட்ஜ் எழுதுங்க. லெட்ஜ், எட்ஜ், எழுதிட்டேனா? ஏ எழுதுனா? ஜ ஜ ஜ இப்படி எழுதுறேன்? நோ, இப்படி எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? ல ஏ
ஏ ஷார்ட் சவுண்ட் வந்தது, அதனால நான் இதை தான் எழுதுவேன், டிஜி தான் எழுதுவேன். லெஜ். அடுத்தது இன்னொன்னு எழுதுங்க பார்க்கலாம். பேஜ். ப ப ப ப அ அ அ ப ஆ பேஜ். ஜ ஜ எழுதுங்க பார்க்கலாம். நான் வெயிட் பண்றேன், எழுதுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஆஜ் பேஜ் எழுதுங்க. ப ஆ இங்க ஆன்ற இந்த சத்தம் கொடுத்துருது. அதனால நான் இங்க என்ன எழுதுவேன், இப்படி எழுதுவேன். இல்ல, தப்பு. ப ஆஜ் பேஜ். நிறைய டைம் நம்ம சின்ன வயசுல எல்லாம் படிக்கும் போது நம்ம இத பிஏடிஜிஇ அப்படின்னு மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா இல்லாட்டி இதை எப்படி நிறைய பேர் படிப்பாங்கன்னா, ப ஆட் பேட், பேட் பேடுக பேடுக அப்படின்னு படிக்க வருது பாருங்க, தப்பா வருது. சிங்கிள் சவுண்ட்ஸா நம்ம படிச்சோம்னா ப ஆட் பேட், ஜ ஜ எல்லாமே க க அப்படி பேட்ஜ பேட்ஜ அப்படி வரும். இங்க டி சைலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி தருவாங்க. அதெல்லாம் டி எல்லாம் சைலண்ட் சைலண்ட் கிடையாது. டிஜின்றது ஜ சவுண்ட் போடுது. ஓகேங்களா? கிளியரா? எஸ். இன்னொரு வேர்ட்ஸ் எழுதலாமா? ஸ்லெட்ஜ்னு எழுதுங்க. ஸ்லெட்ஜ். ஸ்லெட்ஜ். ஸ் ல ஏ ஸ்ல ஏ ஷார்ட் சவுண்ட் வந்தது, அதனால இங்க எழுது. இப்போ பிரிட்ஜ் எழுதுங்க. பிரிட்ஜ். இங்க எழுதணுமா இங்க எழுதணுமா? இப்படியே எழுதணும் நம்ம. பிர ஏஜ் இது மாதிரி எழுதுனா தப்பு. ஏன்? ஏன்னா இது இ இ இ சத்தம் கொடுத்தது, அதனால நான் இங்க தான் எழுதுவேன். ப இ இ இ ஜ பிரிட்ஜ். இங்க எழுதக்கூடாது. ஓகேயா? இன்னும் வேர்ட்ஸ் வேணும்னா எழுதிக்கலாம். டாஜ். 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 ஏமாத்தி ஏமாத்துறது. ரன்னிங் ரேஸ்ல இப்படி இப்படி ரெண்டு பேர் ஓடிட்டு இருப்பாங்க, இப்படி இப்படி ஏமாத்துறது தான் டாஜ். டாஜ். இப்ப இது அதனால தான் இதை டாடு டாடுஜ் அப்படி படிக்க கூடாது, டாஜ்னு படிக்கணும். டாஜ்னு படிக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த இந்த இடத்துக்கு வருவோமா? ஓகே, ஷால் வி கோ டு திஸ் வேர்ட்ஸ்? ஓகே, பேஜ்னு எழுதுங்க. பேஜ். ப ஏஜ் பேஜ். இப்ப இந்த இடத்துல ப ஏ, இந்த ஏன்றது இந்த சத்தம் தானே, இந்த ஒலி தானே போட்டுது. ப ஏஜ். ஸோ நீங்க உங்க புக்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு எழுதி இருந்தா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு வேர்டு எழுதி இருக்கு. இப்படி ஒரு வேர்டு எழுதி இருக்கு. இப்போ நீங்க இத பார்த்துட்டீங்க, ஜில முடியுது. இது முடிஞ்சா இதுக்கு முன்னாடி அப்ப இதை எப்படி படிப்பீங்க? இப்படி படிப்பீங்களா, இல்ல இப்படி படிப்பீங்களா? அப்படின்னா என்ன கேக்குறேன், ஷார்ட் சவுண்ட் படிப்பீங்களா லாங் சவுண்ட் படிப்பீங்களா? ஜீல முடிஞ்சிருக்கு. அப்ப இத ஷார்ட் சவுண்டா படிப்பீங்களா லாங் சவுண்டா படிப்பீங்களா? இப்ப ரெண்டுத்தையும் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸ்ட ஏ ஏ ஜ ஜ ஜ ஸ்டேஜ். ஓகே, இப்ப இத படிக்கிறேன். ஸ்ட அ அ ஸ்ட அ ஸ்ட ஆ ஸ்ட ஆஜ் ஸ்டாஜ். இது தப்பு. ஏன் இப்படி படிக்க கூடாது? ஏன் ஏன் இப்படி படிக்க கூடாது? ஏன்னா ஜிக்கு முன்னாடி யார் வருவா? ஒன்னு லாங் சவுண்ட் வவல் சவுண்ட் வரும், இல்லாட்டி கான்சனன்ட் வரும். ஸோ நான் இதை லாங் சவுண்டா தான் படிப்பேன். ஸோ படிக்கும் போதும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், இந்த வவலை வந்து எப்போ நீங்க ஷார்ட் சவுண்டா உச்சாரிக்கணும், எப்போ லாங் சவுண்டா உச்சாரிக்கணும்னு கன்ஃபியூஸா இருக்குன்னா இதுதான் காரணம். ஏன்னா உங்களுக்கு இது தெரியணும், டிஜி வந்தாலே அதுல பக்கத்துல இருக்கிற வவலோட நீங்க ஷார்ட் சவுண்ட் தான் போடணும். ஜி வந்தாலே பக்கத்துல இருக்கிற வவல லாங் சவுண்ட் தான் படிக்கணும். ஓகேயா? கன்ஃபியூசிங்கா இருக்கா இல்ல கிளியரா? கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் மெல்லமா சொல்லணும்னா திருப்பி நான் சொல்றேன். ஸோ இது தப்பு, இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது படிக்கலாமா? இன்னொன்று படிக்கலாமா? இன்னொன்னு படிக்கலாமே. என்ன வேர்டு எழுதலாம்? கேஜ் எழுதிட்டோம். ஹியூஜ். ஹியூஜ். ஹ யூ யூ ஜ யூ லாங் சவுண்ட் சொல்லிட்டு, அதனால ஜிஇ தான் எழுதுவேன். ஓகேங்களா? இப்ப நீங்க எழுதுங்க பார்க்கலாம். ஏஜ்.
ஏஜ் எழுதுங்க. வயசுன்னு சொல்லும் போது ஏஜ். அப்போ என்ன சவுண்ட் வருது? ஏன்றது லாங் சவுண்ட் தானே. அப்ப நம்ம என்ன போடுவோம்? இப்படியே எழுதுவோம் இல்ல இப்படி எழுதுவோமா? எது கரெக்ட்? இது தப்பு. இதுதான் கரெக்ட். ஏஜ். ஏஜ். இப்ப இன்னொரு வார்த்தை எழுதுங்க. லக்கேஜ். லக் கேஜ். அ க லக். லக் கேஜ். க ஏ. இங்க ஏ சொல்லுச்சு. லக் ஏஜ். ஜ. அப்ப நம்ம இப்படியே எழுதணும் இல்ல. லக்கேஜ். நம்மளுக்கு தான் தெரியும் ஜ சவுண்ட்ல முடிந்தா ஜிஇ எழுதணும் இல்ல டிஜிஇ எழுதணும். இங்க நான் ஏன் ஜிஇ எழுதுனேன்? ஏன்னா இங்க ஏ என்ற லாங் சவுண்ட் சொல்லுச்சு. லக்கேஜ். பாருங்க இத்தனை பெரிய வார்த்தை உங்களால கூட்டி கூட்டி எழுத முடியுது. கிளியரா? நம்ம இதோட ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துட்டு வந்துடலாமா? எஸ். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. பேசேஜ், ஃபுட்டேஜ், லக்கேஜ், ஷார்ட்டேஜ், மேனேஜ், எக்ஸ்சேஞ்ச். கான்சனன்ட் வச்சு ஒரு வேர்டு எழுதி காமிக்கவா? எக்ஸ். எக்ஸ். ச் 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 எக்ஸ் சே ச். ஏ. இங்க கான்சனன்ட் வந்திருக்கு. கான்சனன்ட் வந்தாலும் ஜி தான் எழுதணும். எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? ரேஞ்ச். ரேஞ்ச் பாருங்க. ஏஞ்ச். ரேஞ்ச். கான்சனன்ட் வந்திருக்கு, அதனாலதான் நம்ம ஜி எழுதிருக்கோம். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, வீட்ல போய் படிச்சு நீங்க எழுதுங்க. பிரேக்கேஜ், அரேஞ்ச், பேண்டேஜ், ஆரஞ்சு, ஆவரேஜ், அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க எல்லா வேர்ட்ஸும் நான் எழுதிட்டு நான் உங்களுக்கு நீங்க ஸ்பேட் ஒர்க் அப்புறம் பண்ண மாட்டீங்க. ஸோ வீட்டில் போயிட்டு டிஜிஇ வேர்ட்ஸ் முடியறதும் ஜிஇ வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. எல்லாமே ஜ சத்தத்துல முடியும். ஆனா ஜக்கு நம்ம ஜேவை நம்ம எழுதுறது இல்லை. ஏன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் ஜ. ஸோ அதனால நம்ம டிஜிஇ எழுதுவோம் இல்லாட்டி ஜிஇ எழுதுவோம். எப்போ டிஜி எழுதுவோம்? அந்த ஜ சவுண்டுக்கு முன்ப ஷார்ட் வவல் சவுண்ட் வந்தா நீங்க டிஜிஇ எழுதணும். லாங் சவுண்ட் வந்தா, லாங் வவல் சவுண்ட் இல்லாட்டி கான்சனன்ட் வந்தா ஜிஇ எழுதணும். ஸோ 2-3 வாட்டி நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபாஸ்டா உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இங்க மேல ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க. இப்படி ஷார்ட் சவுண்ட். ஏ. இது ஷார்ட் சவுண்ட். அப்ப நீங்க எந்த இது சூஸ் பண்ணுவீங்க? டிஜியா ஜியா? சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்ட் சவுண்ட் வந்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும் டிஜி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ நம்ம இங்க டிஜி எழுதுனா எப்படி படிப்பீங்க? ஏ ஜ. இது வந்து ஒரே சவுண்ட். ஜ. ரெஜ். எஜ். ரெஜ். ரெஜ். அடுத்ததாக பாருங்க. ஹ ஏ. கான்சனன்ட் வந்திருக்கு. ஹிஞ்ச. ஜ. ஆனா எந்த ஜ நம்ம எடுப்போம்? டிஜியா ஜியா? கான்சனன்ட் வந்திருக்கு, அதனால ஜி தான் நம்ம எடுப்போம். கரெக்டா? ஹ இஞ்ச. ஹிஞ்ச். சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க ஆன்சர்ஸ். சென்ட் மேரிஸ் டைப் பண்ணுங்க ஆன்சர்ஸ். நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏயா பியான்னு டைப் பண்ணுங்க. இது ஏ, இது பி. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, இது பி. அப்ப ஏயா பியான்னு டைப் பண்ணுங்க. ஏ. ஏ. ஜ. ஜ. எந்த ஜ எடுப்பீங்க? ஏயா பியா? டைப் பண்ணுங்க சென்ட் மேரிஸ். எந்த ஜ எடுப்பீங்க? இங்க ஷார்ட் சவுண்ட் வந்திருக்கு, அப்போ நம்ம ஏ தான் எடுப்போம். டிஜிஇ ஸ்பெல்லிங் தான் நம்ம எடுப்போம். எஜ். ஏ. ஜ. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க படிக்க. இப்போ ஏ ஒரு சவுண்டு, ஜ ஒரு சவுண்ட். எஜ். இத்தனை பெரிய வார்த்தைய 4 லெட்டர் விட நம்ம டக்குன்னு 2 சவுண்ட்ஸ்ல படிச்சிட்டோம். பாத்தீங்களா? எஜ். அடுத்தது பாருங்க. ல. ஏ. ல. ஏ. ல. எந்த ஜ எழுதுவீங்க? இந்த ஜவா இந்த ஜவா? இங்க ஷார்ட் சவுண்ட் வந்துடுச்சு, அதனால ஏ ஆப்ஷன் தான் நம்ம எடுப்போம். லெஜ். இங்க பாருங்க கான்சனன்ட் வந்திருக்கு.
இத பார்த்த உடனே நீங்க வந்து இந்த ஜ எழுதிடக்கூடாது. இங்க வந்து நான் வவல் ஷார்ட் சவுண்ட் போடுதுன்னு அப்படியே எழுதியிருக்கேன். பட் நம்மளுக்கு ஜக்கு முன்ப யார் வரா? கான்சனன்ட் வராங்களா இல்லாட்டி ஷார்ட் சவுண்ட் வருதா அதை பார்க்கணும் நம்ம. ஸோ இங்க யார் வரா? கான்சனன்ட் வரா. கான்சனன்ட் வந்தாலே இந்த ஜ தான் நம்ம எழுதுவோம். ஜி உள்ள ஜ தான் எழுதுவோம். ஃப்ரிஞ்சு. முடியெல்லாம் ஃப்ரண்ட்ல வெட்டிட்டா அதை வந்து ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஐ லைக் ஃப்ரிஞ்சஸ், ஐ லைக் பேங்க்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ரைட். இப்போ இங்க பாருங்க, பிஞ்சு. அகைன் கான்சனன்ட் வந்திருக்கு. அதனால என்ன நம்ம எழுதுவோம்? ஜி எழுதுவோம். பிஞ்சு. இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஆன்சர் சொல்லுங்க, எந்த ஜ எழுதுவீங்க? இப்ப பிளன் சவுண்ட் வருது. அகைன் கான்சனன்ட் சவுண்ட் வருது. அதனால ஜி தான் எழுதுவோம். கரெக்டா? அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன வருது? க ஆ. ஆ வருதா ஏ வருதா? ஏ. அங்க பாருங்க லைன் மேல போட்டிருக்கு. அப்படி லைன் மேல போட்டிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து லாங் வவல் சவுண்ட். ஓகேங்களா? அப்போ ஏ வந்துடுச்சு. ஏ வந்தா டிஜி எழுதுவீங்களா ஜி எழுதுவீங்களா? டிஜி வந்து ஷார்ட் சவுண்டுக்கு தான் வரும். பட் இங்க ஏ வந்து லாங் சவுண்ட். ஸோ நீங்க எழுதுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ். பெர்ஃபெக்ட். ஜி தான் வரும். ஏன்னா இதுங்க ஏ லாங் வவல் சவுண்ட் வந்துருச்சு. ஏஜ். அடுத்தது பார்ப்போம். ஜ ஷார்ட் சவுண்ட் வந்திருக்கு. ஜ அஜ். அஜ். ஸோ ஷார்ட் சவுண்ட் வந்ததுனால இங்க நம்ம டிஜி தான் எழுதணும். அடுத்தது பாருங்க. ட எ ட்ர எ எ எ ஜ ட்ரெட்ஜ். எப்படி படிக்கணும் இத? ட ட்ர ட்ர எ ட்ர ட்ரெட்ஜ். ஜ. எந்த ஜ எழுதுவோம்? ரெண்டுமே ஜ தான் சத்தம் கொடுக்குது. பட் எந்த ஜ எழுதுவோம்? நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஜக்கு முன்னாடி? ஒரு ஷார்ட் சவுண்ட் வவல் வந்திருக்கு. அதனால ட்ர எட்ஜ் இந்த ஜ தான் எழுதும். இங்க பாருங்க. உ, உ. இது வந்து ஆ கிடையாது, ஏன்னு படிக்கணும். ஏன்னா என்னது அது? அங்க லைன் மேல போட்டுருக்கு பாருங்க. அப்போனா அது லாங் வவல் சவுண்ட். வ ஏஜ். வேஜ். வேஜ். இப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க கேப்பீங்க, மிஸ் எனக்கு புக்ல அந்த மாதிரி லைன் எல்லாம் போட்டிருக்காது மிஸ், அப்ப நான் எப்படி படிப்பீங்கன்னா அதை தான் நான் போர்ட்ல எழுதி காமிச்சேன். உங்களுக்கு ஜி வருது இல்லையா? இந்த ஜி பார்த்த உடனே உங்களுக்கு புக்ல நான் இங்க எழுதி காமிக்கிறேன் இருங்க. உங்க புக்ல இப்படி எழுதி இருக்கும். இப்படிதானே எழுதி இருக்கும். இப்ப நீங்க இந்த ஜி வந்து ஜ சவுண்ட் கொடுக்கறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டா? இந்த ஜி என்ன பண்ணுது? ஜ சவுண்ட் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. ரைட். ஜ சவுண்ட் கொடுக்குதுன்னு தெரியும். அப்போ உங்களுக்கு இத வந்து ஜ சவுண்ட் கொடுக்கறதுனா அதுக்கு முன்பே வர்றது நம்ம லாங் சவுண்டா தானே படிக்கணும். ஏன்னா நம்ம ரூல்ல என்ன படிச்சிருக்கோம்? ஜ எப்போல்லாம் முன்ப வருதோ அப்போ வந்து அத வந்து ஏ லாங் சவுண்ட் தான் படிக்கணும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை தான் நீங்க இங்க எழுது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஏஜ் இந்த ஜ தான் எடுப்போம். ஏன்னா இங்க ஏன்னு உச்சாரிக்கிறோம், ன்னு உச்சாரிக்காம. ரைட். cr இஞ்சு. இ இ இ கிரிஞ்சு. இதை வந்து ஷார்ட் சவுண்டை தானே படிப்போம். யூஸ்வலா எங்கேயா நடுவுல வந்தா வவல் ஷார்ட் சவுண்டை தான் படிப்போம். க இ ம் இன் வந்தது கான்சனன்ட். அதனால கான்சனன்ட் வந்தா இந்த ஜ தான் எழுதணும். ஜி உள்ள ஜ தான் எழுதணும். லாஸ்ட் ஒன். ட ஆஜ். டாஜ். ஷார்ட் சவுண்ட் வந்திருக்கு. அதனால இதுதான் எழுதணும். டாஜ். உங்களுக்கு டிஜி ஜி கான்செப்ட் கிளியர் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். நான் ஆக்டிவிட்டி மூலியமாவும் காமிச்சிட்டேன், போர்ட்லயும் நிறைய வேர்ட்ஸ் எழுதி காமிச்சேன். யாரெல்லாம் ஆன்சர்ஸ் எழுதலையோ நீங்க பார்த்து எழுதிக்கோங்க ஆன்சர்ஸ். ஸோ இது என்னவா படிக்கிறோம் நம்ம? எஸ். படிங்க பார்க்கலாம்.
edge, ridge, hinge, hinge, edge, edge. அடுத்தது edge, ledge, inch, fringe, inch, binge. Then what comes? Plunge, plunge, age, cage. இங்க ஏன்னு உச்சாரணிக்கிறோம் ஏன்னா ஜீல முடியுது. judge, judge, edge, dredge, age, wage, cringe, cringe, dodge, dodge. ஆல் ரைட். ஸோ உங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கும் நான் நம்புறேன். இன்னைக்குள்ள அந்த டிஜியும் ஜியும் நம்ம வேற டாபிக் போலாமா? எஸ், கேன் ஐ கோ டு த நெக்ஸ்ட்? எஸ், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஐ எம் தேர் ரெடி டு கிளாரிஃபை த டவுட் டு யூ. எஸ், நோ டவுட்ஸ். சரி, இப்போ நம்ம வேற டாபிக் போலாமா? ஸோ எப்பவுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பெல்லிங் ரூலை கத்துக்கிட்டே இருக்கும். எல்லா ஸ்பெல்லிங் ரூலும் நீங்க கவனிச்சீங்கன்னா ஷார்ட் சவுண்ட் வரும்போது பெரிய ஸ்பெல்லிங் வருது, லாங் சவுண்ட் வரும்போது சின்ன ஸ்பெல்லிங் வருது. அப்படின்னா என்ன மிஸ் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ சிகே கேல பாத்தீங்கன்னா இது வந்து டூ, ரெண்டு இருக்கு. இதுதான் ஷார்ட் சவுண்ட்ல வரும். ஷார்ட் வவல் சவுண்ட், ஷார்ட் வவல் சவுண்ட் விஎஸ்ன்னு போடுறேன். இது வந்து லாங் வவல் சவுண்ட். ஓகே, பாருங்க சின்ன ஸ்பெல்லிங் வருது. அடுத்தது டிசிஹெச்னு கம்பேர் பண்ணாலும் ஒன்று ரெண்டு மூணு, இது வந்து சிஹெச். ஸோ லாங் வவல் சவுண்ட் இல்லை கான்சனன்ட் வந்தா சிஹெச் வருது. இப்போ பார்த்தோம் நம்ம பெரிய, அதாவது த்ரீ லெட்டர் சவுண்ட் வந்தா, ட்ரையகிராஃப் வந்தா, ஜேர்லியும் இந்த ஜேர்லியும்னா ஷார்ட் வந்தா பெருசு எழுதணும், ஷார்ட் வந்தா சேர்ல பெருசு எழுதணும், கேர்லியும் பெருசு எழுதணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்ஃபியூஷனே ஆகாது உங்களுக்கு. எப்பெல்லாம் ஷார்ட் சவுண்ட் வருதோ, க ரெண்டு உச்சாரணம் இருக்குன்னா பெரிய க தான், இந்த ரெண்டு லெட்டர் உள்ள க தான் இங்க எழுதணும். அதே மாதிரி எப்பெல்லாம் சவுண்ட்ல முடியுது, ஷார்ட் வவல் இருக்குன்னா டிசிஹெச் எழுதணும். எப்பெல்லாம் ஜேல முடியுதோ அப்பெல்லாம் ஷார்ட் சவுண்ட் இருந்தா டிஜியில முடியும். கிளியரா? ஸோ மூணு ஸ்பெல்லிங் ரூலும் இன்னைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம ஃபானிக்ஸ்ல டிஃப் தாங், டிஃப் தாங் பார்க்க போறோம். டிஃப் தாங்னா என்ன? இப்ப இங்க பாருங்க, ஓஐ, இத வந்து ஆய், ஆய். இப்போ இது இது பார்த்தோம் நம்ம, எஸ்ஹெச் பார்த்தோம், சிஹெச் பார்த்தோம். அதெல்லாம் வந்து டயக்ராஃப் சொல்றாங்க. இதை மட்டும் ஏன் ரெண்டு வாவல் இருக்கு, அதை ஏன் டிஃப்தாங்னு சொல்றாங்க? டிஃப் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொனன்சியேஷன், இது வந்து தேர்ட் ப்ரொனன்சியேஷன். ஸோ டிஃப் தாங், தாங் இதை எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணோம்? டிஃப் தாங். ஓகே, இப்போ இதை ஏன் டிஃப்தாங் சொல்றாங்க, இது ஏன் டயக்ராஃப் சொல்றாங்கன்னா, இப்போ இது ரெண்டுமே வந்து ஸ் ஹ, சஹ இல்ல, இது ஒரே சவுண்ட். ஓகேங்களா? பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆ, உங்க வாயை சொல்லுங்களேன், ஆ சொல்லுங்க, ஆ, வாய் துறைங்க, ஆ சொல்லுங்க. அப்புறம் ஈ, ஆ ஈ, ஆ ஈ, அப்படி பாருங்களேன். ஆல ஆரம்பிச்சு உங்க வாய் வந்து ஆல ஆரம்பிச்சு, இப்படி வாய் ஓ ஆல ஆரம்பிச்சு ஈல முடியும். ஸோ அதனாலதான் இதை வந்து கிளைடர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வாய் வந்து இப்படி திறந்து இப்படி மூடுது, ஆ இ, ஆனா ஒரே சத்தமா தான் இருக்கு. ஆனா வாய் திறக்கும் போது ஆ இ, இப்படி ஆறிடுது. ஓகேங்களா? பண்ணி பாருங்க, ஆய் 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 சொல்லி பாருங்க. ஆ, ஆ சொல்லும் போது இப்படி ரவுண்டா ஆகும் உங்க வாய், இப்படி ரவுண்ட் ஆகுது. ஈ சொல்லும் போது இப்படி ஆயிடும். அதனால இதுக்கு பேரு டிஃப்தாங், இல்லாட்டி கிளைடிங் சவுண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, இதை கிளைடர்ஸ் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம இதை வந்து என்ன பார்க்க போறோம், இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ், நம்ம ஆய் வேர்ட்ஸ் பார்க்க போறோம். இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. இப்போ இது வந்து ஒரே சவுண்ட். அப்ப இது படிங்க, க ஆ இல், காயில், காயில். படிக்க வருதா? இப்போ ஆய் வேர்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம், நீங்க எழுதுங்க பார்க்கலாம். ஏதாவது சேட் பாக்ஸ்ல எழுதுங்க வேர்ட்ஸ், நான் பார்க்குறேன்.
இங்க பாருங்க. இப்ப நான் இங்க ஆய் எழுதுறேன். இதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். எழுதுங்க, நிறைய இருக்கு. இதே இங்க இல்லே போடுறேன். எழுதுங்க. போடவா நான் இங்க இங்க பாருங்க. ஆயில் பாயில் எழுதவா? இதுக்கு மீன் சாரி. ஆயில். ஆயில் சாயில். ஆயில் ஃபாயில். ஓகேங்களா? ஸோ ஒரு கான்சனன்ட் சவுண்ட் மாறதுனால இப்ப இது வந்து ஆயில். 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 இப்போ ஆயில் படிக்க தெரியும். ஆயிலுக்கு முன்னாடி க போட்டா காயில், போட்டா பாய், போட்டா சாயில், போட்டா ஃபாயில். கிளியரா உங்களுக்கு? காயில், பாயில், ஃபாயில், சாயில். டாயில். இப்போ போட்டா டாயில். டாயில்னா ரொம்ப கடுமையா ஒழிக்கிறது. டாயில். டாயில். ஹிஸ் டாயிலிங் ஃபார் த பிரெட் அண்ட் பட்டர். ஓகே, டாயில். வேற என்ன எழுதலாம்? இப்ப இன்னும் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? இப்ப இத படிங்க பார்க்கலாம். நீங்க படிங்க. படிங்க. கூட்டி படிங்க. எல்லோரும் கூட்டி படிக்கணும். யாருக்குமே ஸ்பெல்லிங் தெரியும்னு SOIL சாயில் எப்படி மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. நம்ம எல்லோருக்கும் தெரியும். OIனா ஆயில். அப்போ ஆயில். சாயில். இதை லேர்னு படிச்சா ஆயில சாயில வரும். இது கிடையாது. வெறுமனே இல். ஆயில் ஃபாயில். ஆயில் டாயில். படிங்க. இப்போ இதை என்னன்னு படிங்க. படிச்சீங்களா? கூட்ட படிக்க முடியுதா? கிடையாது, இது நான் சொல்லியிருக்கேன். ம் ஆய் மாய்ஸ்ட். மாய்ஸ்ட். ஓகே. இத படிங்க. க ஆயின். காயின். என்ன வருது? காயின். இப்ப இத படிங்க. படிங்க படிங்க. இது எல்லாம் உங்களால படிக்க முடியும். கடகடன்னு படிங்க. நான் வந்து நான் கூட்டி படிச்சு காமிக்கிறேன். இதெல்லாம் உங்களால கூட்டி படிக்க முடியும். அதனால தான் நான் இங்க எழுதுறேன். ஓகே, நான் இப்ப கூட்டி படிக்கவா? Come on, let's read together. J O in join. J O in joint. 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 P O int point. Point. H I hoist. 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 இப்போ நம்ம hoist. இங்க பாருங்க. Void. 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 இங்க ஒரு ஏ போட்டோம்னா அவாய்ட். அவாய்ட். அவாய்ட் பண்றாங்க, நம்மள அவாய்ட் பண்றாங்க. அஹ் அஹ் ப ப அப் அப் பாயிண்ட். அப்பாயிண்ட். அப்பாயிண்ட். இத ஒரு இடி சேர்த்தோம்னா அப்பாயிண்டட். அப்பாயிண்டட். ஸோ இத்தனை பெரிய வார்த்தை பாருங்க, உங்களால கூட்டி படிக்க முடியுது. ஆப். ஆப் பாயிண்ட். பாயிண்ட் எட். அப்பாயிண்டட். கூட்டி கூட்டி படிங்க எல்லாரும். யாரும் வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரைட். Shall we go to the next now? Shall we go learn more words or shall I go to the இத படிங்க. Poison. 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 ரைட். இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வேர்டு தரேன். நீங்க இப்போ எழுதுங்க. ஓகேங்களா? நீங்க எல்லாரும் வீட்ல பொம்மை விளையாடுவீங்கல்ல, அந்த பொம்மைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? எஸ், என்ன சொல்லுவோம்? டாய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ட ஆய். இப்படியே எழுதுறோம் நம்ம? இல்ல, வி டோன்ட் ரைட் லைக் திஸ். நம்ம என்ன பண்றோம்? ட ஆய் இப்படிதான் எழுதுறோம். ஸோ எப்பெல்லாம் ஆய் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம், எப்பெல்லாம் ஒன்லி ஃபியூ வேர்ட்ஸ் ஆர் தட் ஓவை ஸ்டார்டிங்ல வரும். அதுவும் நான் எழுதி காமிப்பேன் உங்களுக்கு. ஸோ எப்பெல்லாம் ஆயில முடியுதோ அப்போ வை தான் எழுதணும். ஏன்னா ஐக்கு வந்து கடைசியா வரத்துக்கு பிடிக்காது. ஐ ரொம்ப ஒல்லியா இருக்கா, நான் கடைசியா வந்தா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு ஐ வந்து கடைசியா வரவே வராது. ஓகேங்களா? உங்களோட பாட்டனியில வேர்ட்ஸ் லைக் கேக்டை,
இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல எல்லாம் மட்டும்தான் இந்த ஐ வரும். மற்றபடி ரெகுலரா நம்ம பேசுற இங்கிலீஷ்ல எல்லாம் ஐ வந்து கடைசியா வராது. நீங்க போய் நோட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஐ வந்து இந்த மாதிரி கடைசியா வராதனால ஐக்கு பதிலா ஒய் தான் வரும். ட ஆய். ஸோ அதனால தான் இங்க ஓஐ ஆர் ஓஒய். ஸோ எப்போ ஓஐ எழுதணும்? நடுவுல வந்தாலோ ஸ்டார்டிங்ல வந்தாலோ, இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வந்தாலோ ஓஐ எழுதணும். நடுவுல ஆய் சத்தம் வந்தாலும் ஓ ஐ எழுதணும். கடைசியா ஆய் சத்தம் வரும்போது ஓஒய் எழுதணும். இப்போ ஓஒய் உள்ள வேர்ட்ஸை பார்க்கலாமா? இதெல்லாம் எழுதிட்டீங்களா? கடகடன் வேர்ட்ஸை பார்க்கலாமா? எஸ், பார்க்கலாமே. நான் போர்டில் எழுதும் போது கூட கூட எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ ஓ ஒய்ல எழுதுற வேர்ட்ஸ் எல்லாம், ஓ ஒய்ல முடியிற வேர்ட்ஸ். நம்ம பாய் எழுதுங்க பார்க்கலாம். பாய். யாருமே பிஓஒய் அப்படி எழுதக்கூடாது. என்ன எழுதுவீங்க? ப ஆய், பாய். வேற என்ன எழுதலாம்? ஜாய் எழுதுங்க. ஜ ஆய், ஜாய். இது வந்து ஓஒய் வந்து ஆய். என்ஜாய். இன் என் ஜ ஆய், என்ஜாய். ஸோ இது எல்லாமே ஓஒய்ன்றது என்ஜ, என்ஜாய். இப்போ இன்னொன்று எழுதுங்க. வேற என்ன எழுதலாம்? அல்லாய், அல்லாய், எல் ஆய், அல்லாய். வேற என்ன எழுதலாம்? annoy, annoy எழுதுங்க பார்க்கலாம். annoy. He annoys me a lot. Annoy, annoy. ஸோ இந்த மாதிரி ஆயில முடிகிற வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு வேர்டு ஆயிஸ்டர் வரும்போது நம்ம இப்படி எழுதுறது இல்ல. இது தப்பு. ஆயிஸ்டர்ல மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வரும். இது வந்து அது ரொம்ப கம்மி வேர்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வருது. இப்படி எழுதுறது இல்ல, இப்படி எழுதும். வெரி வெரி லெஸ் வேர்ட்ஸ். ஓகேங்களா? கிளியரா? ஸோ நம்ம இப்போ ஓஒய் அண்ட் ஓஐயோட ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? பார்க்கலாமா? அது பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? ரீகேப் ஆஃப் நம்ம சி அண்ட் சிகே, ஐ மீன் சிகே அண்ட் கே பார்த்தோம். டிசிஹெச் அண்ட் சிஹெச் பார்த்தோம். டிஜிஇ அண்ட் ஜிஇ பார்த்தோம். அப்புறம் இப்போ ஓஐ அண்ட் ஓஒய் பார்க்குறோம். ஓகேங்களா? ரைட். பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. எப்போ இந்த மாதிரி ஷார்ட் வவல்ஸ் லாங் வவல் கிடையாது. இது வந்து இது என்னது? டிஃப்தாங். ஓகே, டிஃப்தாங். ரைட். ரைட். இப்போ நம்ம இது ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். சொல்லுங்க. யூ யூஸ் யுவர் ஃபிங்கர் டு டூ திஸ். இது என்ன பண்றாங்க? கையை பாயிண்ட் பண்றாங்க. அப்ப இந்த ஸ்பெல்லிங்கை நீங்க கண்டுபிடிச்சு எழுதுங்க. ஒன்னு நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்க எழுதுங்க. க ஆய். ஆய் சத்தம் வந்தா யாரை எழுதுவீங்க? ஓ ஐ தான் நம்மளுக்கு ஆய் சத்தம் கொடுக்குது. ஆய். ஆய். பாயிண்ட், பாயிண்ட். நம்ம வந்து பாயிண்ட் பண்றதுக்காக இந்த ஃபிங்கரை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல வராங்க. எழுதிக்கணும்னா கொஸ்டினை எழுதிக்கோங்க. யூ யூஸ் யோர் ஃபிங்கர் டு டூ திஸ். இந்த ஃபிங்கர், இந்த விரல் இங்க காமிக்கிறோம் இல்லையா? அந்த விரல் வந்து இந்த இந்த ஆக்ஷன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எழுதிட்டீங்களா? நான் அடுத்ததுக்கு போலாமா? ஓகே. லைக் அ மேன் பட் யங்கர். ஒரு ஆள் மாதிரி, பட் ஆனா சின்ன வயசுல இருக்கும் போது என்னது? அது ஒரு பாய். கரெக்ட், பாய். நம்ம என்ன பண்ணுவோம்? இதை எப்படி எழுதுவோம்? ரெண்டு சவுண்ட் தான் இருக்குதுல. ப ஆய். எந்த ஆய்? ஓ வை. ஏன்னா என்ன? ஆய் சத்தம் கடைசியா முடிக்கும் போது நம்ம ஓ ஐ எழுத மாட்டோம், ஓ வை தான் எழுதுவோம். பாய். குட். அடுத்ததாக worms love this. அதாவது
அந்த புழுக்கெல்லாம் வேர்ம்ஸ்னா என்ன புழு, புழுக்கெல்லாம் இதை ரொம்ப பிடிக்கும். இது என்னது கையில என்னவா இருக்கு இந்த படத்துல? ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ இது என்னது? சாயில். ஆய். ஆய்னா என்ன எழுதுவோம்? ஓஐ. சாய் சாயில். worms love this soil. அடுத்தது பாருங்க. it comes from a bean. இது வந்து ஒரு பீன்ல இருந்து வரும். அது என்னது? என்னது? ரெண்டே சவுண்ட் தான் இருக்கு. ஸ் ஆய். அது என்ன வருது? கூட்டி படிங்க. ஆய் சாய். கரெக்ட். சோயா பீன், சோயா சொல்லுவாங்கல்ல, சோயா, சாய், சாய். இது பாருங்க, when you do this to water it bubbles. இத வந்து நீங்க தண்ணிக்கு பண்ணீங்கன்னா அது பபிள்ஸ் ஆகும். அது என்னது? தண்ணி என்ன ஆகுதுங்க படத்துல? சொல்லுங்க. தண்ணி என்னவா ஆகுது? ப ஆயில். பாயில். கரெக்ட். ப ஆய். ஓ ஐ. ஆய். ஆயில். இல்ல பாயில். இது பாருங்க. இட்ஸ் லைக் wrapping சம்திங் அரவுண்ட், சம்திங் ரவுண்ட், அரவுண்ட் அண்ட் அரவுண்ட். இந்த மாதிரி அரவுண்ட் அண்ட் அரவுண்ட் ஏதோ ஒன்று ரேப் பண்றாங்க அரவுண்ட். ஓகே, எப்படி? இது என்னது? வாட் இஸ் திஸ்? இட்ஸ் லைக் wrapping சம்திங் அரவுண்ட் அண்ட் அரவுண்ட். எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? க ஆய். ஆய் என்ன வரும்? ஓ ஐ. காய். காயில். அடுத்தது பார்ப்போமா? கிட்ஸ் லவ் தீஸ். கிட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னது அது? கிட்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். பொம்மை எல்லாம் இருக்கு பாருங்க. பொம்மை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? நான் போர்ட்ல கூட எழுதி காமிச்சேன். டாய். ஆய். இங்க ஏன் ஓவை எழுதணும்? ஏன்னா கடைசியா ஆய் சத்தம் வரும்போது ஓ ஐ எழுத மாட்டோம், ஓ வை தான் எழுதுவோம். ஆய், டாய். அடுத்தது பாருங்க. a little wet. கொஞ்சம் ஈரமா இருக்கு, ஃபுல்லா ஈரமா இல்ல. இப்ப மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா துணி எல்லாம் சரியாவே காயாது. so that the clothes don't dry. it will be little wet. what do you call for little wet? சின்ன கொஞ்சமா ஈரமா இருந்தா அதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இப்ப நீங்க தவளை எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அதோட தோல், அதோட ஸ்கின் கூட அப்படிதான் இருக்கும், கொஞ்சமா ஈரமா இருக்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மாய்ஸ்ட். இப்ப எழுதுங்க பார்க்கலாம். நீங்க எழுதுங்க. ம ஆய்ஸ்ட். மொத்தம் 4 சவுண்ட் இருக்கு. பட் நம்ம 5 லெட்டர் எழுதுவோம். ஏன்னா ஆய்க்கு 2 லெட்டர்ஸ் எழுதணும். ம் ஆய். ஆய். மாய்ஸ்ட். மாய். வெரி குட். அடுத்தது பாருங்க. கார் engine need this to run smoothly. ஸோ கார் இன்ஜினுக்கு இது தேவை, ரொம்ப ஸ்மூத்தா போறதுக்காக. இங்க என்ன இருக்கு? ஆயில். ஆய். ஓஐ தான் ஆய். ஆயில். ஸோ மொத்தம் 2 சவுண்ட் இருக்கு. பட் 3 லெட்டர்ஸ் நம்ம அங்க எழுதும். கரெக்டா? ஆயில். another word for happiness. ஹாப்பினஸ்க்கு இன்னொரு வேர்டு. அது என்னது? இங்கேயும் வந்து 2 சவுண்டு தான் இருக்கு. பட் 3 லெட்டர்ஸ் இருக்கு. ஏன்னா என்னது? நம்ம ஓஐ இல்லாட்டி ஓவை. அப்ப இங்க நம்ம என்ன எழுதுறோம்? ஜ ஜ ஜ. ஆய். ஆய். ஓஐ வராது. என்ன வரும்? ஓவை எழுதும். ஜாய். வெரி குட். எக்ஸலண்ட். இங்க பாருங்க. யூ மைட் ரேப் ஃபுட் இன் திஸ் டு சேவ் இட். ஸோ உங்களுக்கு இந்த ஃபுட்டை வந்து இதுல ரேப் பண்ணுவோம். இங்க பாருங்க, சில்வர் ஃபாயில்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க? சில்வர் ஃபாயில். ஸோ ஃபாயில். அப்போ என்ன பண்ணுவோம்? ஆய். ஆய். இந்த இடத்துல ஆய் நடுவுல வந்திருக்கு, அதனால ஓ ஐயே நடுவுல எழுதும். ஃபாய் இல்ல முடியுது. ஃபாயில். ஃபாயில். Okay. A boy who rounds up cows. A boy who rounds up cows. அப்படின்னா cows எல்லாம் rounds பண்ணுவாங்க இல்லையா? So a boy who rounds up cows னா cowboy. ஆவ். OWன்றது ஆவ்.
பாய். இங்க ஆய் சத்தம் கடைசியா வரும்போது பிஓ ஐ எழுத மாட்டோம். பிஓ ஐ எழுதும். கவ் பாய். நெக்ஸ்ட், எல்போ அண்ட் நீ ஆர் ஆல்சோ கால்ட் அஸ், இங்க பாருங்க எல்போ அண்ட் நீ. ஓகே, இங்க எல்போ இங்க நீ, இந்த மாதிரி நீக்கு இது எல்லாம் என்ன, வாட் டு வி கால் திஸ் அஸ், வி கால் இட் அஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஜாயின் ஆகுது இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, ஜாயிண்ட். என்ன சொல்லுவாங்க, ஜாயிண்ட். ஜ ஆய் ஓ ஐ ஆய். ஜாயிண்ட். ல முடியுது, ஜாயின்ல முடியல, ஜாயிண்ட். நெக்ஸ்ட், the last one we are going to see pig sound. Pig sound என்ன பண்ணோம், நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம். oink oink, oink, o i oi. ஸ்டார்டிங்ல வரும்போது o i வரலாம். oink, oink. Wonderful. So we have finished today the activity for oi and oy. So we just have a quick answer recap, and then we can, you use your finger to do this. Point, point. Boy, boy. அதுக்கு அடுத்ததாக we'll scroll down. Soil, soil, soy, soy. Oil, boil. Oil, coil. Oil, toy. Oyster, moist. Oil, oil. ஓகே, எல்லாருக்கும் கூட்டி படிக்க வருதா? Joy, joy. Foil, 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 foil. Cow, OW is ow. Boy, boy. Cowboy. Next, joint, joint. Oink, oink. ஸோ உங்க எல்லோருக்கும் இன்னைக்கு உள்ள கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸும் இந்த டிஃப்தானும் இன்னைக்கு படிச்சது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதோட நான் கிளாஸை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.